நேற்று உனக்கு தெரியும் வேற என்ன நடந்தது? என்ன எங்கட விட்டு என்ன வந்து உனக்கு தெரியாதா? கேமரா கலந்த வழியே தான் நான் பார்த்தேன். இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சுக்காங்க. இதே ஒரு 12 மணி இருக்குமா? என்னடா சத்தம் ஆகணும்னு பார்த்தா வீட்டுக்கு வந்து இப்போ ஆக்கள் இருக்கிற மாதிரி இல்லையோ கட்டாயம் வந்துட்டு கேமரா இருக்கும். இது கல்சியம் நீக்கிறேன் நீ உதக அப்போ ஆள் இதுக்கு பார்த்து தெரியும். அப்பா இதுக்கு எங்கிட்டு தண்ணி இது காலம் வசதி இல்லைன்னு யாருமே முன்வர இல்லை எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. அந்த ஒரு பிரச்சனையாலே நாங்கள் அப்படியே வீட்டுக்கு இருந்து எங்களோட வாழ்க்கையே போயிட்டு. அதை விட பேர் இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி கருத்தை வைப் பண்ணி தான் ஒரு வடிவு இருந்திருக்கா. இப்ப ரோஸ் வைக்க ஒரு வழியாகல, ரோஸும் கருப்பும் கிழக்கைங்க மற்ற மண்ணை மூடா விடுவோம். 20 கிலோ உப்பு வந்தா கிலோ ஒரு முக்கியம் போட்டு விடலாம். அப்ப தேவையான 5 நாளைக்கு ஒரு செய்யறது தானே தேவையான டைம் எடுக்கும். எத்தனை வருவேன் சாதாரணமா? 45 முன்னுக்கு 48 பின்னுக்கு 18 தள்ளு. யாரு சைக்கிளுக்கோ ஒரு ஆளுக்கோ? ஆளுக்கு 2018 செய்த வேலைக்கு 1,30,00,000 முடிஞ்சோன்னு சொன்னேன். பாட்டு உப்பு போடுறதுக்குன்னா அப்போ ஏன்டா விடுதா? லக்ஷன் படிவாப்பார் இதெல்லாம் எல்லாம் நிறுவன நடத்துல போகுது. அது 5 ரூபா. அப்போ உங்களோட மிஷின்களை தான் சரியா வேலை செய்யுது. பாத்தீங்க ஓகே. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் ஒரு புது வேலையை வந்து செய்கிறோம். அப்போ வந்து அண்ணன் தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்க வந்து அத்திவார கல்ல ஆட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேமராக்குரிய லைன். அதாவது வந்து வீட்டுக்கு வந்து இப்போ ஆக்கள் இருக்கிற மாதிரி இல்லையோ கட்டாயம் வந்துட்டு கேமரா இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ காலத்தில் வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் வந்துட்டு அப்படி போய் கொண்டிருக்கேன். நேற்று உனக்கு தெரியும் வேற என்ன நடந்தது? என்ன எங்கட விட்டு என்ன வந்து உனக்கு தெரியாதா? கேமரா கலந்த வழியே தான் நான் பார்த்தேன். இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சுக்காங்க. அதாலே உண்மையா அது கேமரா இல்லாட்டி தெரிஞ்சிருக்கா இல்ல? அப்ப இதெல்லாம் பாக்குறது கட்டாயம் கேமரா. ஆமா இதே ஒரு 12 மணி இருக்குமா? என்னடா சத்தம் ஆகணும்னு பார்த்தா என்ன புதுனே. அண்ணன் என்ன விளாங்கல என்னடா நீ அப்போ டப்புடா போட்டு கதை வந்துருவான். மற்றது இப்ப எனக்கு இன்னும் ஒரு வேலை இருக்கும். பொடியில கொஞ்சம் விவசாயிக்குவான்டாப்பா. ஆள் காலையில வச்சு கிடந்தா அவன் சும்மா வெம்பலா கேட்டவன். ஆனா அவன்கிட்ட நிறைய திறமை இருக்கு. வருவா பேர் இப்ப வயர் எப்படி இழுப்பாண்டு வேற அவனுக்கு சத்தத்தால ஒன்னும் கலைச்சு கொள்ளாப்பா. அதுதான் அதோட ஆள் பயங்கர ரேசர் அல்லோ. ஆனா உண்மையிலே வேற வந்து இந்த காலத்துல மனுஷன் வந்து உயிர் வாழ்ந்தவங்க சரியா கலைச்சு அவ்வளவு வருஷம் உண்மையாக வந்துருக்கு. இப்போ தமிழில வந்து கண்பட்ட வேண்டியது. ஆனா பண்டத்துல பேரு சைக்கிள வரான் வேலை. அண்ணா இங்க சைக்கிள் காட்டுறா அந்த காரணம் அவ்வளோ எனக்கு ஒரு ஆசையா அப்ப உண்மையா ஓடி பார்க்கணும் இந்த சைக்கிள். கொஞ்சம் தண்ணி மாதிரி ஓடுவாங்க ஓடிடுவோம் நீங்க ரேஸ் இல்லையோ மரியாதை வேலை இல்ல. அவ்வளவு கேப்பட்டு எனக்கு வெப்பா நினைக்கிறேன். ரேஸ் முடிஞ்ச அப்புறம் நான் போவேன். அப்பயும் போய் சேர மாட்டேன். எங்க காந்திபுரத்துக்கு ஒரு ரேஸ் ஒன்று நடந்தில்ல, அதனால தான் ஆரம்பிச்சேன். அதே மாதிரி அப்போ இந்த கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக வந்து இந்த பிவிசி பைப் அரேஞ்சி பிவிசி பைப் தான் வந்து போட்டு தாக்குறேன். அப்போ நான் வந்து கடையில் போய் கேட்க வந்து சொன்னாங்க இப்போ கேமராவுக்குன்னு சொல்லி ஒரு பைப் ஒன்று வருது அந்த அது வந்து கேசிங்குன்னு சொல்லி. இது வந்து எஸ்லோன் கம்பெனி தான் வந்து நல்ல ஸ்ட்ராங்கானது. அதே நேரம் வந்துட்டு விலை வந்துட்டு குறைவு. அப்போ அதால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்குற கேமரா வேலை செய்கிறார்கள் நீங்கள் வந்து இந்த பைப்பை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து புதுசாக மேபி என்ன இது இப்போ வந்துருக்காங்க சாமான் ஏன்னா இல்லாட்டி கூட நீங்கள் செஞ்ச வேலைக்கு இது தெரியாம விட்டுருக்காது. இது இப்போ வந்து சாமானம் இருக்கும். இது வந்து கேமரா கண்டு வந்த ஒரு கேசிங் வந்து. ஆனால் இது நல்ல ஹெவியாக இருக்குது. மற்ற விலையும் குறைவு வந்து 230 ரூபா 240 ரூபா தான். மற்ற இப்போ பிவிசி எடுத்தோம்னு சொன்னால் அது 350 ரூபா வரும். அப்போ எங்களுக்கு இதில் கிட்டத்தட்ட 100 ரூபா கிட்ட வந்து லாபம் வரும். அதே நேரம் லாபம்ன்ற பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்ல மிச்சம் தானே. அதோட கேமரா லைனுக்கு ஒரு வயரு பிரச்சனையாக வேண்டாம். அந்த இடம் ஒன்று கண்டுபிடிக்க அவ்வளோ கஷ்டம். அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதான் போடணும்.
அதோட இப்ப இவே எங்களுக்கு வேலை செய்யறோடையா இவே பிடிக்கிறாச்சு இப்ப அவசரத்துக்கு அடிச்சா சைக்கிள் இல்லை வரையும் அதுதானே அதனால இன்னும் சுடாங்க இல்லை ஆனா சைக்கிள்ல 1 ஹவருக்குள்ள வாராங்கடா அப்ப அங்கே இருந்து ஓ ஓட்டம் தான் என்ன உங்களுக்கு சாதாரண 1 ஹவருக்குள்ள இருந்துச்சு அது இன்றைக்கு அவனோட வந்து வழியா சொன்னாங்க எடுத்து ஓடுங்க மீட்டருக்கு இருக்கிறாப்பா அதான் முன்னுக்கு இருக்கிறேன் மீட்டர் இருக்கு அதை விட பேர் இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி கருத்தை வைப் பண்ணி தான் ஒரு வடிவு இருந்திருக்காங்க இப்ப ரோஸ் வைக்க ஒரு வடிவாகல ரோஸும் கருப்பும் கிளை கேட்க மற்ற மண்ணை மூடா விடுவோம் அப்பா தெரியும் நான் தான் சொல்றேன்டா அவர் சொல்றேன் அண்ணா மூடுறானே இவ்வளத்தையும் சொட்டு வலிக்கலாமோ சொட்டு வலிக்கலாம் உங்களை வலிக்கிறதே தம்பி அவரது அனுப்பிச்சு அழியாசம் வலி எங்க மண்படி இவரது சொட்டு இவரது கொஞ்சம் ஏறணுமே கேட்கலாம் என்ன மாறிக்கு என்ன மம்பட்டி அதை போட்டானா படம் முடியும் எங்க மம்பட்டி பின்னுக்கு வாடகை அதான் நடுக்க போகிறேன் இது கிடந்தான் ஆகினடாப்பா கணக்கானிக்கும் தடிமன் வந்தா ஓ அந்த என்ன சொல்ற கச நோய் வந்தாங்க மாதிரி சின்ன பிள்ளையர் மாதிரி இரவிரவா எருமி கொண்டப்பா எல்லாம் தேவையில்லை வீட்டுக்கு ஒன்றுண்டாண்ட கொஞ்சம் சொட்டு வளர்த்து எடுத்துட்டா ஓகே வேகமாட்டா வேகமாட்டா எனக்கு இல்லை வெள்ளு போடும் நான் இல்லை முன்னுக்கு அண்ணா இந்த கேமராவெல்லாம் கரண்ட்டா படம் முடிஞ்சுக்காரே கரண்ட் போட்டு விடுறாங்க யூபிஎஸ் நிற்கும் உங்களுக்கு 24 மணி நேரம் நீக்க வேணும் மாட்டாடமா கேட்ட கரெக்டாக போட்டேன் நீங்கள் இப்போ என்ன சாப்பிட்ற பிளான் அப்படின்னு போடுறதுக்கு தானே யூபிஎஸ் நார்மல் போட்டால் ஒரு 1 ஹவர் நார்மலாக ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டு விடுவோம் வேண்டாம் அவ்வளோத்துக்கு மேலே கரண்ட் நிற்க விட 12 போட்டு அதுக்கு வேகம் ஓ அவன் அப்போ தம்பிக்கு கொடுங்க அதே தனியா அவனும் சைக்கிள் வந்தவன் குடிங்க குடிங்க சேர்த்தா குடிங்க அப்பா என்ன கையா சேர்த்தா குடிக்க கொடுத்து வச்சுக்கோ ஆக கவனிப்பு தான் ஆக உஷார் வர ஏற்றி விட்டாங்க சேர்த்து நல்லா கிடக்கணும் ஏதாண்டு அண்ணா இது அப்படியே முன்னும் அப்படியே வெட்டியே பின்னே கொண்டு விட்டு அப்படியே முன்னுக்கு இருக்கும் இல்லை இதில் ஒன்று இந்த மாதிரி இன்னைக்கு இது வரதானியா ஒரு லைன் அவன் தண்டாலும் இது 6 பேர் வருது 6 பேரே மாறி மாறி போட்டு போய் அது கேமரா இது மாதிரி 3 கேமரா போட மாட்டேன் 3 அப்போ அதை எடுத்து வச்சுவோமே சும்மா இந்த பிரச்சனை நடந்துச்சு போடுவாங்க அதுக்காண்டி தான் இப்போ வந்து இந்த கேமராவுக்கு 3 வேறு தான் ஜூஸ் ஆகுதா ஓ 3 சோடி 6 கிடாக்குதுல இதில் 3 சோடி எடுப்போம் கேமராவுக்கு கவிதாசு உலகாவது காட்டணும் என்னடா இப்போ 2 பேர் தான் கிடக்குது 6 கிடக்குன்னு காய்க்கிறாங்க நெஞ்சிட்டா இந்த இது இருக்கு மொத்த வயர் இதுக்குள்ள உள்ளுக்கு 6 இருக்கு ஓ தெரியும் தெரியும் அதில் வந்து 3 தான் ஜூஸ் ஆகுதான் மற்ற 3 இது 3 கிடக்க போகுதுன்னா கேமரா எதுவும் அப்செட்னு சொன்னா வேற எதுவும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்சோண்டு ஒரு 4-5 வருஷம் போக குவாலிட்டி குறைஞ்சு வைங்க கார்ட் அட்டாக் வேற குவாலிட்டி குறைய போட்டு கூட்டவே இல்லை திருப்பி வந்து சில கலடி போட்டு அந்த மற்ற மூட்டை கொடுத்தா நல்ல குவாலிட்டியாக அண்ணா ஒரு காய்க்கு இப்போ சரி ஒரு கொஞ்சம் காலம் போ அப்போ இப்போ மற்ற வேற எந்த வேர் யூஸ் பண்ணுவோம் கேமராக்குன்னா மற்றது இது வந்து H6 என்ன பேர் இது வந்து H6 ஓகே கோஎக்சல் வேர் வண்டி இருக்குது அது வந்து தனித்தனி வேர் எடுக்கணும் ஒவ்வொரு கேமராக்கும் தனித்தனி எடுக்கிறது அது வந்து இந்த கவலத்துக்கு சேஃப்டி அது நல்ல வேர் தான் இல்லையாண்டு இல்லை ஆனால் இது வீடியோ குவாலிட்டி எல்லாம் இது கூட அதில் எத்தனை வேர் வரும் முள்ளுக்கு அது தனி வேர் தான் வரும் இந்த அண்டினா வேர் மாதிரி வரும் ஆனால் அப்போ அது பிழைச்சா திருப்பி அது ஃபுல்லாக மாற்றும் அது ஃபுல்லாக மாற்றணும் மற்றது குவாலிட்டியும் இப்போ 8 MP கேமரா போட்டால் அதில் குவாலிட்டி இருக்காது அந்த வேரில் சரியான குவாலிட்டினா இந்த வேர்லாம் பெறும் இந்த வேர்லாம் பெறும் ஓ குடிச்சிட்டு கொஞ்சம் உஷாரா இதெல்லாம் பட்டி தாக்குற வெயில் வேலையில் கொஞ்சம் ஓடினா சந்தோஷமா இருக்கும் இல்லை நான் தான் ஓடியலை இன்றைக்கு அதுதான் வேலை ஓடினா நான் ஓடியலை அப்போ இதுதான் வந்து தம்பியாக வந்த சைக்கிள் இந்த மீட்டரை நிப்பாட்டிடலாம் வேலை சொன்னல எனக்கு ஆ
இங்கே நம்மளும் நின்ற போய் நேரம் மட்டும் விடுமா என்னன்ற மீட்ட வேலை இது என்ன வேகம் காட்டுதா எத்தனை வருவேன் சாதாரணமா 45 நல்ல வாடி இங்கே இதுஇந்த விலக்கட்டையை போடுறாப்பா முன்னம் ஷூ ஒளி நிற்குமே அதுக்கு பதிலாம் என்ன காட்டுவோம் ஏதாவது கொண்டும் காட்டு இல்லையோ சரி நான் ஆனால் பிரேக்கெல்லாம் நிற்கி சட்டப்படியா மக்காட்டும் இல்லை சும்மா காற்றும் பிடிக்காது ஓகே இப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறேன் ஏதோ ஒன்று இது இதுவும் ஒரு விதமாக கிடக்குண்ணே 50-60 விட்றாங்களோ சரி ரெண்டாலும் என்னண்டப்பா 100 மீட்டருக்குள்ள பினிஷிங் செய்யறாண்ட 60ல் அங்கேயே முன்னுக்கே இழுத்துரும் 45 நீ வார சரி நான் பிரேக் அடிச்சுட நீ எங்க போய் அடிப்ப பிரேக் சிலாக்கள் போவாங்க அந்த லொரியல்ற டயர்களுக்குள்ள போவானு அது கூடப்பா சைக்கிளை நம்பி இவ்வளோ வேலை பார்க்க என்ன சைக்கிளுக்கு 2 சில்லு இல்லை மோட்டையை கண்டா பரவாயில்ல மோட்டைக்கு 2 சில்லு தான் ஆனால் மொத்தம் கூட இல்லை மொத்தம் கூட இல்லை ஆனால் இது நல்லா பிரேக் போட்டு வச்சுக்காண்டாப்பா இது தண்ணி போத்தல் 2 தண்ணி போத்தல் சரி சும்மா குடிக்கிறா கலாச்சா தான் குடிக்கிற ஸ்டாண்ட் இல்லை போல அதெல்லாம் பெச்சா சிக்கல் ஷவன் பிச்சு காத்தா இருக்கும் வெயிட் இருக்கக்கூடாது என்ன பாரம்பரிய பண்ணுறியோ செயின் பட்டி எல்மக்காட்டுகள் அது ஒன்றும் இல்லை அப்போ உழவமாக வர்ற சைக்கிளுக்கே அது ஒன்றும் வைக்கல நாங்கள் விட்றக்கே எல்லாம் வச்சுருக்காங்க தேவையில்லையாடாப்பா இப்போ இந்த பின்னே கலட்டை தான் அப்புறம் இனி என்ன இது கலட்டா என்ன இது சீட்டு தான் காசு நல்ல ஒரு மொத்தமான ஆள் இருந்தால் சரி போல இது கீழே உங்க வாரதை பார்ப்பான் ஓடியல் ரோட்டு வழியே என்ன செய்ய எங்கே போகிறாங்க அப்படியே காதா என்ன ஹெல்மெட்டும் போட்டு வரீங்க டேஞ்சர் என்ன சம்டைம் விழுந்தா கொண்டா என்ன எங்களாப்பா ஹெல்மெட் ஹெல்மெட்டாங்க கொண்டா இல்லை என்ன இந்த மீட்டர் கனெக்ட் பண்ணிக்கான் அதுதான் நானும் பார்க்கண்டாப்பா இது ரிம்மரில் கனெக்ட் ஆகிருக்கு ரிம்முக்கு கனெக்ட் பண்ண இல்லாட்டி காட்டாது எங்கே கனெக்ட் பண்ணி இதோ மீட்டர் இந்த சில்லரி சென்சர் இதில் என்னண்டு சென்சரா பாப்போம் கிட்ட போ காட்டு இல்லையா இப்போ ஹார்ட்டே இல்லை இந்த அட இது உங்களோட சும்மா ஆட்டுது வேஞ்சல் லாபம் அதுதான் உங்களை 50 ரூபான்னு சொல்கிறாங்க என்ன இப்போ 10 காட்டுது இப்படி பதினஞ்சு ஆட்ஸ் இது வேணா 15 வேகமா வரும் வரும் அவன் அப்படி புழைக்காது சென்சார் என்ன அப்போ மோட்டர் சைக்கிள் இதை வச்சுக்கலாம் ஒரே மீட்டர் அப்படி பிள்ளைக்காது என்ன இது என்ன நீங்கள் வேண்டி போட்டுனது என்ன விலை இது 2000 என்ன பெட்டி மாற்றோம் வேணா எவ்வளோ நாளே பாய்க்கும் பெட்டி ஓ நல்லா இருக்கடாப்பா ஆனால் இதுகள் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் போல விழுந்து ஓடும் போல ஏண்டா அந்த கொஞ்சம் வேகம் கூட இல்லை ஓடும் ஏன்னா நீங்கள் செஞ்சு எடுத்தோ சைக்கிள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி முழு சைக்கிளில் என்ன முன்னுக்கு இது ஹேண்டில் எல்லாம் மாற்றி இந்த இது பெடல் கட்டையெல்லாம் மாற்றிக்கிங்க இது ப்ளஸ் மைனஸ் தானே வீல் ஏண்டா சின்ன பெருசு பெல்லு அப்போ உங்களோட ரேஸில் வர்ற எல்லாட்டு சைக்கிளும்
நான் தான் கொஞ்சம் வித்தியாசம் போட்டு வச்சு. அதான் நீ அப்போ ஊக்கம் இருந்து பாய்க்கிற அவ்வளோக்கேண்ணே சில பேர் போட்டுருக்கான் உங்க இப்போ ஒரு ரேஸில் ஒரு எல்லாட்டு சைக்கிளும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்ற கண்டிஷன் இருந்தால் தான் எல்லாட்டு திறமையும் பார்க்கலாம். 48 பெல்லும் முன்னுக்கு 48 பின்னுக்கு 18 பெல்லும் இருக்கும். யாரு சைக்கிளுக்கோ ஒரு ஆக்களுக்கோ? ஆளுக்கு வெயிட் இல்லை தான்டாப்பா சாமாண்ணா. இதை முழு சைக்கிள் அப்படி மோடிஃபை பண்ணி எடுத்திக்காங்கடாப்பா. இந்த சைக்கிள் ஏன்டே ரேசிங் ஓடுனீரா போட்டிக்கு? ஆ எத்தனை நீங்கள் செகண்ட் அண்ணா ஃபஸ்ட்டு? நான் கண்ணனை அடிச்சிருக்கேன் பாரு. சரியா இப்போ எத்தனை வயசு? 22 வயசு. 22 வயசு. 2000 ஆட்டுங்கப்பா ஃபினிஷிங் கிடக்க சாமான் வீடியோ எல்லாம் விடு அப்புறம் அதுதான் கிடக்க விட. உங்களை காட்டாமல் நீங்கள் மிச்சம் எடுத்துக்கீங்க. இங்கே 4ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு வாங்க வந்து பாருங்க வீடியோ இதை நீங்களா முடிக்கிறீங்க? நல்ல ஃபோனில் எடுத்து வழியாக இருந்தீங்கடாப்பா. இல்லை இதுவரைக்கும் நான் பெருசோ? ஓ புங்குடியில் வச்சான். சரியா எவ்வளோ பெருசு? சைக்கிள் தான் அவங்களா சைக்கிள் வந்தவங்களோ? ஒரு சைக்கிள் இல்லையாண்ணே ஒரு நாள்ல மட்டும் 4 பேருக்கு ஒரு நாள் எடுத்து ஒரு நாள் மட்டும் 2 சைக்கிள் போனது. முந்தி இருந்த இறக்கின்ற எழும்பின நம்பியாண்டா என்னத்தாரு சைக்கிளா? சரியா இது என்ன ஒரு நாளைக்கு 4 சைக்கிள் எடுத்தீங்களோ? இல்ல 2 சைக்கிள் ஒரே நாள் பரிசு வந்தாரு. இப்போ 4 இடத்துல பரிசு வேண்டாம். 3 இடத்துல போஸ்ட் ஒரு இடத்துல. அப்போ நீ யாரும் சைக்கிள் கடையே போடலாம் 5 வார நேரம். அதுதான் ஆ சும்மா யோசிப்பார். இப்போ நம்மளாக 2-3 ரேஸ் ஓடி 2-3 சைக்கிள் வந்தாலும் சைக்கிள் கடையை போட்டு விட்டா அதில் இருந்து இருந்தாலும் ஓகே வந்து முதலில் இது. ஆ அதான் செய்ய என்னப்பா பருப்பு வடை வந்தீங்களா? மற்ற ரோல் இல்லையோ? எனக்கு என்ன வருதுன்னா நடிகை நைஷா தானே கொடுக்குற வாழ் சொல்லிச்சு இன்றைக்கு கொஞ்சம் பைரமாக டே பெட்டு வேலைக்கு பருப்பு விடான்னு சரியானே. அப்போ கடிக்கிறது அதை வேண்டி அது சரியா? அப்படி இன்னொரு பாடி சைக்கிளையில் உண்டு. சைக்கிளை கொண்டு கொட்டை கொடுத்துட்டு இப்போ எடுக்க போனேன். என்ன முள்ளொன்னே காண இல்லை. இது சின்ன ஊசியால் விட்ட மாதிரி கிடக்கான். அப்போ ஊசி முள்ளு ஊசி அதையா சில பேர் நாங்கள் வந்து கண்காணிப்பெல்லாம் கொண்டு வைக்கலாம் சைக்கிளை விட்டு தானே போகிறோம். அப்போ இதுக்கு எத்தனை பேர் ஆத்திரமோ இன்னும் அன்போ சில பேர் அன்பு தொல்லையில செய்யலாம். வீடுக்கு அவன் வீடை கண்டுபிடிக்கிறாரு. எத்தனை ஓட்டர் இருக்கான் இப்போ? ஒன்றுவா அப்போ அவ்வளோ விரோதி இல்லை உங்களுக்கு. ஏன்டா பைக்கே உங்களில் யோசிச்சு தான் வச்சுக்க. ஓட்டே ஒரு ஓட்டை வச்சுக்க. அப்படியா இப்போ ஊசியாக ஊற்றுறவங்க? எனக்கு குத்த இல்லை சைக்கிள். எனக்கு குத்தினா டக்குன்னு தெரிஞ்சிருக்குமே இல்லை இந்நேரம் நான் குத்தி இருக்கேன். அதுதான் பிரச்சனை. அதான் உங்களுக்குள்ள வேண்டிய குத்து சைக்கிள் விழுந்துருக்கு. அப்போ உறவு சொன்ன தைரியம் இப்போ 2ம் சரியில்லை போச்சு. நான் மாற்றி விடுங்கோண்டு கரெக்டாக போட்டு மாற்றிடுறேன். இப்போ 3 வருஷமாச்சு. இப்போ சொல்லு உங்கள் அம்மா வராங்க. அது ஒரு வாய்ப்பாடு மாதிரி பாடம் வைக்கிறாங்க. அடித்தோடனே எல்லாருக்கும் பாடமாக தானே. திரும்புமா அப்படி கூலா படுக்காரண்டாரு வட்டியோட ஈர மண்ணுக்குள்ள நான் இல்லை ஆளோட படுங்க. ஆனால் உண்மை நல்ல நான் ஆக்களை கண்டாக்குள்ளையா தெரியுமா? உண்மையாதான் இனிக்குள்ளையாது. நீங்கள் பழகிட்டீங்க மோகம் பழகிட்டீங்க. அப்போ இனிக்குள்ளையாது இஞ்சாலும் அப்படி உடத்த டீ வருது தானே இஞ்சளவு பூஜா. ம் 2வது அங்கே பின்னுக்கு போகல வேணே நிமித்தி போடுவோம் வேணே டீயே இஞ்சாலே சிவர் பக்கத்துக்கு. அதான் இப்படி இப்படி போட்டு போகிற பெண்டு. அப்போ அங்கால என்ன இந்த வேறு என்னண்டா ஜாயின் போர்டு வேறு 6 இந்த இது கேட் 6 இல்லை இதில் அங்கே கொண்டு வரக்கு ஹெவியாக இருக்கும். நல்ல நீட்டாக வட்டி கிடக்குண்ணே. என்ன குழி அது வட்டினா அவனே இல்லை கடுமானப்பா. அவன் சைக்கிள் அடிச்ச மாதிரி கிடக்கு. அது கறி கொடுத்துட்டு போனவராக்கும் என்ன நூல்
நீங்கள் கோடு போட்டு அவங்க ரோடு போட்டிருக்காங்க. அடே உங்களால் வட்டி விட்டியானா அந்த பிளம்பிங் பைப் வந்துடும். உண்டாப்பா இதங்கடா அதுடாக்கோ கொஞ்சம் ஓகேவாடா இது. ஆனால் இது ஓகே பைப் வர்றது சரியா இது காணுமோ மேலே டாட்டா வந்துடும் போல சாமான். இது ஓகே, இது இப்படி இருந்தால் ஓகே. எங்களோட வேளாறெல்லாம் தெரியும், அவரை வந்தாண்டெல்லாம் பட்டி கொத்துவான் ஆண்டாட்டுக்கு. இவ்வளோத்தையும் கொஞ்சம் உயர்ந்தாங்களா இல்லை சரியா இது விட சரியோ? ஆ சரி சரி. ம் வடிவாக மூட போகிறீங்க நீங்கள் கவலையாக அழகான. சரி மூடாவோட இல்லை மூடாவோட இல்லை அவன் பொடிக்கிட்ட சைக்கிள் எடுத்துட்டு சாந்தி விட்டு பக்கம் போட்டுடலாம் போல. ஏடா நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் என்ன அந்த மாதிரி தான் இருக்கும். விட்டம் நல்லா வலிச்சு போய் தான் இருக்குது. சைக்கிள் ஓடுறத விட ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. சூப்பர் எக்ஸசைஸ் இல்லை உண்மையா பாடி இல்லை. சைக்கிள் ஓடுறது நீந்துறது எல்லாம் நீந்துறது தான் ஆகத்துறோம். ஆ சரி கிணறுக்கே இறங்கி நீந்துறது. கிணறு அமுக்கமாடாப்பா அதெல்லாம் கவனமாக இருக்கு. கிணறு அமர்த்தி போடுஞ்சிட அவளை. அப்பா அப்போ சைக்கிள் ஓட்டினா எல்லாம் இந்த கணக்கெல்லாம் போடுற அவ்வளோ சிரிக்கிறா. அடே கதையா சந்த நீ வச்சு அந்த ஜூஸை எடுத்துனா குடிப்போம்டா ஷாடா வயிறு இதமாக. பப்பாசி இறாக்கே வாய் இனியா அதை வெட்டுற நாளைக்கு கொட்டும். சரி நீளம் காணா வந்துட்டோ. ஆ ரைட் ரைட் ரைட்டு. ஸோ சின்ன ஜாயிண்ட் என்ன என்னண்டு கண்ணை முடிக்கொண்டு காணா சொல்கிறீங்களே என்ன 12 15 வெப்பு 12 வெண்டு காணாடி பண்ணுற கூலர் தான் பிரச்சா சரியா ஓ அது சாப்பாட்டு பிறகு இது சாப்பாட்டுக்கு முதல். புது செய்கிறா என்ன சீராட வேறு ஓகேண்ணா ஃபயர் தானே எல்லாம். அடே தம்பி மூட போகிறான்னு போலாக்கா ஆள் அண்டைக்கு வந்தீங்களோ அதுதான் அது வேறு அதானப்பா அண்டைக்கு இவரோ அண்டைக்கு நான் வந்து ஓ அது இவர் தானே பிறகு வேலைன்றார் நான் கண்டான் நான் சொல்கிறது உங்களுக்கு தான்ப்பா வெள்ளை சேட்டோண்டோட. ஆனால் அண்டை கால் மௌன விரதம் போல ஏண்ணா இந்த எல்லாட்டி வேலை செஞ்சால் தான் கேட்பேன்ற மாதிரியே வரியா. ஆள் கடும்பட்டு வெட்டுவாங்க அந்த பக்கம் போயிடாடாப்பா ஒரே தூசாக இருக்கும். வட்டி போட்டு உடைக்காங்க வேணும். இப்போ நீங்கள் இந்தியாண்டில் எங்கே போனாலும் வட்டி தான் வைக்கும் வேணும். பைப்பு இவரில் வட்டி தான் வைக்கும். ஸ்லெப்லையோ ஏ அந்த கேமரா கண்டு வைக்கிறதா புரியும்பா அப்படியா? இப்போ சிக்கனில் தான் தெரியாத தான் வைப்பீங்க நீங்கள் ஒன்றுமே தெரியும் கேசிங் கண்ட வேலையை அடையதான் ஆளண்டே அடைக்கதான் கூட்டியிருந்தான். ஓ என்ன அப்போ டேட்டி மாற்றணும் இப்போ பேரும் மாற்றோம் 10 கிலோ வேணும். மற்றது அவளுக்கு காஞ்சி வெளியில் இருக்க மாட்டா இப்போ கழுவி அதான் பிரதிக்க ஜூட்டி சுத்தாக்கப்பா திறந்து விடு அதோட தடி மங்கட கஷ்டம் திறந்து விடு.
அப்படி திறந்து சிக்கலண்டா பக்கத்தில் ஆள் ஒரு ஆள் செட் பண்ணி தரேன் ஆள்கிட்ட போனேன்டா நேசன் ஓ அதெல்லாம் சொல்லி தரும் கண்ணாடிக்காரனே மிஸ்கோலை பார்த்துட்டு சாடியா பொக்கெட்டுக்கு போன வைக்கிறாரு போல இந்த வாரைக்கு ஒன்று தான் ஒன்று பூட்டி போட்டு அங்கால அந்த கேசிங் இது ஜூ சேனல் அடிச்சுட்டு போயிருக்காங்க அடிக்கிறேன் சிக்கல் கவிதா சொன்ன கதை உண்மை போலாங்களே அம்மான ஆள் வேலையும் என்ன நெருப்பிட்டான் சார் ஓ நினைச்சு பார்க்கிறேன் மேல செல்லக்குட்டியில இருந்து செய்கிறாங்கடா கம்மடிக்கிறாங்க இங்கே வேலாடுறப்ப கொஞ்சம் போன் கதைக்கத்தானே ஆக்கடா லக்ஷ்மன் படி வைப்பார் இதெல்லாம் எல்லாம் நிறுவன நட்டத்தில் போகுது படிய டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறான் அடே கம்பெனியே அடிக்க போறீங்க தொடங்கியாச்சா அந்த புட்டி மேய் தான் அந்த டேப் என்ன கொண்டு வந்தீங்களா இது இது நெட்டை வச்சு நெட் வச்சு கம் அடித்தாதான் வடிக்காம் நான் போட்டு அடிச்சு வர சொன்னேன் அவங்களுக்கு அந்த என்ன இது கண்ணாடி அடிக்கிறாக்காண்டி அவங்க சொன்னாங்க போட்டு அடிச்சு விட்டா வடிக்குமாண்ணா அடே சின்ன இந்தியாவில் என்ன அந்த கொஞ்சம் காணா போட்டுவரா யாராக வந்தா வர ஒரு அவ்வளோ இருக்கோ காரில் ஒரு இது யாரு காரில் ஒரு டீம் பேர் யாராகும் யாரு யாரு மேலே அட இது அந்த டீம் தான்ப்பா ஓ யாழ் ஸ்மார்ட் யாரு பிரே பண்ணா மேலே வா நான் என்னப்பா காரில் வாரி இரண்டு பயந்து போனேன்னா எங்களை அதுதானே என்ன வேலை அப்போ நீங்கள் நேற்று வாரான்னு சொன்னீங்களா போட்டீங்களா ஆ என்ன மேலுக்கு தான் வைக்கும் சொப்னர் ஆள் வருது பிளம்பர் ஆளே வர சொல்லாமியா டேங்க் இதுக்கெலாம் வரும் சொப்னர் என்று சொல்லி அது கால்சியம் மட்டும் ரிமூவ் பண்ணுற அப்படியா அது யாரோ பிளான்டா அது ஃபுல்லாக மினரல் போடுறாரு எங்களுக்கு அது வந்து தேவையில்லை தானே என்ன வேஸ்ட் பண்ணுறதுக்கு இடம் வேஸ்ட் இது சொப்னருக்கு வேஸ்ட் இல்லையா சொப்னருக்கு வந்து எத்தனை பேர் போயிட்டு வீட்லையோ வீட்டை இப்போவே 5 பேர் அப்புறம் கூடும் ஃபியூச்சரில் ரெண்டு கூடும் ஒரு 10 போடுங்க என்னன்னா இது வீட்டு போட்டா 2500 லிட்டர் ஃபில்டர் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணுவோம் இப்போ 2500 லிட்டர்னா ஒரு வீட்டில் சாதாரணமாக 10 நாள் 3 நாளே காணும் 2500 லிட்டர் குடிக்கிறது எல்லாத்துக்குமே சரி ஒரு 5 ஆளுக்கு இன்னும் கலப்பு நிற்கிறேன் 5 பேர் 6 பேர் 2500 லிட்டர் வடிவாக காணும் ஆனால் நாங்கள் 5 நாளைக்கு ஒருக்கா செட் பண்ணி விடுவோம் அந்த உப்பு எடுக்கிறது சரி அதான் கேட்டால் ஆக்கள் கூடுமா குறைய மாட்டேன் இப்போ ஆக்கள் கூடிச்சேன்டா அந்த நாள் கணக்காக குறையும் ஆள் வார பஸ்ஸா வாங்க வருஷம் வெளியே நண்டு இருந்தே கிளம்பாடி அவர் சிக்கிறேன் இல்லை கலைஜா இங்கே அந்த இது அந்த சொப்னர் ஃபில்டர் ஓகே என்ன மாதிரி இந்த சொன்னீங்கன்னா தான் மட்டும் போட்டு 6 பக்கில் போட்டு விட்டேன் இதுக்கு கிச்சனுக்கோ ரெண்டா இப்போ இந்த சொப்னல்ல 2 இருக்கு 1,80,000 எங்களுக்கு கொண்டு காணும் நீங்க 5 நாளைக்கு ஒரு கோப்பு போடுறது 5 நாளைக்கு ஒருக்கா அது வேண்டாம் சரியா இப்போ 2 மாதத்துக்குரிய உப்பை வந்து அதுக்குள்ளே போட்டு விட பாட்டு ஒரு உப்பு போடுறதுக்குன்னா அப்போ ஏன்டா கூடுதா பக்கெட் மாறுது ஏன்டா அந்த உப்பு போடுற அளவும் கூடுமா 20 கிலோ உப்பை வந்து கிலோ வரைக்கும் போட்டு விடலாம் அப்போ தேவையான 5 நாளைக்கு ஒருக்கா செய்யறது தானே தேவையான டைம் எடுக்கும் இது நாங்கள் 5 நாளைக்கு ரூபா போடணும் சரி வந்து போடணும் வேறு எந்த தண்ணி செக் பண்ணுறதோ
இப்போ இதை இப்போ என்னென்றால் எங்களுக்கு வந்து அந்த 2 மாதத்தான் இவரை கேட்டு செய்வோம் என்னமே ஏன்னா ஏறி வந்து உப்பு போடுற பெரிய வேலை அப்போ நீ பார்த்து அவருக்கு ஏறி வேலையோ நான் கலைக்கு ஏன்னா அந்த உப்பு வந்து நான் விற்கிது கடையில் அது வந்து அயடின் கலக்காது டைரக்ட் ஆனரவில் மண்ணால் அந்த உப்பு அது டபுள் கோஸ்ட் பண்ணி வரும் 2000 கழிவு ஏன்னா இப்போ அதுக்கு அந்த கழிவு தண்ணி வராதோ 5 நாளைக்கு ஒரு தான் வரும் 5 நாளைக்கு தான் வரும் ஒரு 100 லிட்டர் அது மணத்தியாதுக்கு எத்தனை லிட்டர் அடிக்கும் அது பர்மனெண்ட் ஸ்பீட் மோட்டர் ஸ்பீடுக்கு அடிக்கும் எங்களோட மோட்டர் ஸ்பீடில் நான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்போ நான் எங்களுக்கு நீ எப்போ ஓவர் போவோம் அந்த டைமுக்கு நாங்கள் புக் பண்ணுவோம் அதுதான் ஆ இனி சித்திரைக்கு வராதா சித்திரை போடுவீங்களே ஆஃபர் சித்திரை போடலாம் ஒரு அதுக்கு கவனம் போயிருக்குல்ல இங்கே அண்ணன் இது பாடி ஓட்ட சொல்லுவோம் இப்போ வேறுக்கு சொப்னா அந்த உப்பு இல்லை போடுவோம் 5 நாளைக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஓகேண்ணா அது 20 கிலோ நீங்கள் அது மற்றதுக்கு போடணும் போடுறேன் பக்கெட் வேறு இல்லையா அதுக்கு பக்கெட் தான் மாறுது 2,20,000 ரெண்டாயிரம் மாதிரி இது வந்து வெளியில ஒரு வாடி நார்மல் வாடி மற்ற உள்ளுக்கு போட்டு விடுவீங்க அது நல்லதான் 2 நாளைக்கு இருக்கா அது 20 கிலோ பாப்பியை போட்டு விடலாம் போட்டு எத்தனை நாளைக்கு பாவிக்கலாம் இதே இதுதான் இந்த டைமுக்கு 5 நாளைக்கு ஒரு டைம் செட் பண்ணுவோம் 5 நாளைக்கு ஒரு 1 கிலோ உப்பு தான் அது தானே அடுக்கும் அது சுகம் தானே தானே அடுக்கிறது எப்படியும் நாங்கள் இப்போ 5 நாளைக்கு ஒருக்காண்டா 2 மாதத்துல போடாம விட்டுச்சுன்னா நார்மல் தண்ணி வரும் கால்சியம் பில்டா பண்ண அதான் மற்றது 12 தினம் வந்து நாங்கள் இப்போ ஏறிறங்க வந்து உப்பு போடணும் அப்படின்னு நான் 12 மாதிரி வாங்க அப்போ இது உங்களுக்கு எப்போ தேவைப்படும் இந்த பேர் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் முடிஞ்ச அப்புறம் கடைசி கட்ட டேங்க் தண்ணி ஏத்த போறீங்களா மொட்டை மாடி அண்ணா இவன் வந்து நான் டிரெக்டா அந்த விட்டு விட்டா ஒரு டீ நாங்கெல்லாம் செட் பண்ணி ஒரு இன்ஜினியே பண்ண தான் ஏற்ற போறோம் அப்படியே நாங்களே வேணுமெண்டா நீங்க வளமையா ஏத்துற மாதிரி ஏத்தினா சரி நீங்க வட்டி போடு நீ வட்டி போடு அவ்வளவுதான் ஒரு போடு அண்ணா இப்போ நாங்கள் இருக்கிறேன்டா அவங்களோட ஆரோ பிளான் வந்து இப்போ ஒரு டேங்க் வச்சு இன்னொரு டேங்க் இல்லை அது இல்லை அது நான் அவசரப்படேன் ஒரு கதை கொடுவோம் அப்போ அது இன்னொரு டேங்க்லேருந்து இல்லை ஃபில்ஃபை பண்ணி எடுக்கிறீங்க இது வந்து டிரெக்டாக எங்களுக்கு கிணத்துல அப்படி அடிக்குமா அவ்வளோ ஸ்பீடாக கல்சியம் ரிமூவ் பண்ணி தருமோ வாரதே ரிமூவ் ஆகி தான் பெருமை எது அதுதான் சொன்னேன் அவ்வளோ வேகமாக ரிமூவ் பண்ணி அடிக்குமே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடித்தாலும் ரிமூவ் ஆகி தான் பெருமை மோட்டர் ஸ்பீடை கூட்டினாலும் கொஞ்சம் அவ்வளோ ஸ்பீடுக்கு உள்ள மாதிரியே நார்மலாக உங்களோட உப்பு 1 கிலோ உப்பு கணக்கு 2000 லிட்டர் 2,500 லிட்டருக்கு வரும் இப்போ எங்கள்கிட்ட இது 2000 லிட்டர் டேங்க் இருக்கு 2,000 லிட்டர் டேங்குண்டா 2200 என்ன சொன்னால் நாங்கள் அந்த 2 மாதத்துக்கு போடுற எடுப்போம் அதுக்கப்புறம் எங்களை நார்மல் பாவனைக்கு என்ன நீங்க ஆட்டோமேட்டிக் தான் 2 மாதம் கூட தானே இல்லை ஆட்டோமேட்டிக் செட் பண்ணி விட்டா எல்லாம் மற்ற தம்பி ஒஃபருக்கு வந்துடும் நாங்கள் நினைக்கிறேன் அப்படி அப்படியே சித்திரை தான் போட்டு ஒவ்வொரு என்ன கொடுக்குறீங்க ஒவ்வொரு சித்திரை தான் போட்டுவீங்க ஒவ்வொரு என்ன கொடுக்குறீங்க 10,000 குறையும் தானே 10,000 குறையும் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சாக்கிறேன்டா அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேங்க அதான் குறை செய்தான் வேணும் அப்படி 55 போட்டுருக்காங்க மற்ற அப்போ அந்த மற்ற இந்த இது எங்களுக்கு அந்த கிச்சன் போட்டுறது 6 வருஷம் இது அண்டர் சிங்க் போட்டு போறீங்களா இல்லை மேலே போட்டுருக்கீங்களா அண்டசிங்க கவாடு கீழே போடுற மாதிரி அண்டா அது அதுன்ற லீட்டர் கணக்கில் என்ன மாதிரி அது மனிதாதுக்கு 12 லிட்டர் ஃபில்டர் பண்ணோம் அது நீங்க சமைக்க குடிக்கிறது இந்த மாதிரி வைக்கலாம் வடிவாக காணும் அது இதுதானே நான் மாற்றணும் அது என்ன கொஞ்சம் தான் மாற்றணும் கொஞ்சம் மாத்திரம் அது பெருசாக பிரச்சனை இல்லை அது கொஞ்சம் அதுக்கு அந்த கழிவு தண்ணி வருமே அப்படியே சிங்கிட்ட வேஸ்ட்டுக்குள்ளே விட்டுரும் அது பெருசாக போகாதானே நம்ம 12 லிட்டர் வேஸ்ட்டு போய் கொண்டு தான் இருக்க மாதிரி நீங்க பாய்க்கிற பாவிக்கிறக்கே தான் அப்போ 40 நல்ல நீ 60 பெஸ்ட் சரி அதே மாதிரி தான் பெருசு அதுக்கு இந்த உப்பு போடுற வேலையில் ஒன்றும் இல்லையே மஞ்சள் போடுறவன் அதே மாதிரி இடங்களை பொறுத்து என்ன நான் சவர் கூட இருந்தால் இன்னும் கூட ஆனால் இப்போ எங்களுக்கு மேலுக்கு ஏரோப்ளான் தேவையில்லை தான் அது அநியாயம் இல்லை அது விலையூர் இல்லை விலையூர் பக்கம் இருக்காவே மற்றது அது அநியாயம் தான் அதுக்கு 60 வேஸ்ட் தண்ணி எங்கே கொண்டு விடுற வேஸ்ட் தண்ணி விடுறா தான் நான் போட்டு நம்ம எல்லாம் கூட்டு இல்ல வேஸ்ட் தண்ணி என்ன இப்போ என்ன சொல்லுங்க இதுண்ட வேஸ்ட் இருக்குல்ல இதே டேங்கிட்ட கழிவு தண்ணியோட செட் பண்ணி போட்டு கீழே கழிவு தண்ணியோட அடிச்சு விடலாம் அது வெளியில போகாது உங்களுக்கு சிந்தாது அது சிந்தாது ஆனால் உக்கச்சக்கமாக வருமே இல்லை அது நான் அந்த அவன்டே பாரு 2000 லிட்டர் பாய்க்கிறீங்கன்னா 3000 லிட்டர் வேஸ்ட் வருமே என்ன அப்படி அடிச்சு அந்த கழிவு தண்ணியோட விட்டு விடும் 3000 லிட்டர் தண்ணியும் அடிச்சு தானே வேஸ்ட் போப்போம் மோட்டருக்கு எவ்வளோ வேலைன்னு வேணும் எல்லாம் யோசிக்கணும் இல்லை என்ன மற்ற சிக்கலாம் மற்ற அந்த உப்பு என்ன விலை 20 கிலோ அது 50 கிலோ 15,500 50 கிலோ அப்போ கையும் கணக்கு ஆரோ பிளான்ட்டுக்கு வந்து 2-3 வருஷத்துல இல்லாடி ஒன்று மூட வீடை கூட்டி கிடக்குறது சவர்கள் மாவுல எல்லாம் ஒரு கிழமையிலேயே எல்லாம் பூத்து போடணும் அதோட இது சரியான கால்சியம் தண்ணி கால்சியம் என்ன அவங்க பார்க்க கொண்டு வந்துருக்காங்க கிலோ பார்ப்போம் தண்ணி அதே மாதிரி பார்த்து வந்தாய் தெரியல அதை பார்த்துக்கிட்டு சும்மா பிடிக்கிறீங்களா இப்போ சாப்பிடுறாங்க
இங்க பாரு இருங்க காரு அண்ணா யூடியூப் சேனல் நடக்கிற கிருஷ்ணா அவரோட அங்காள அவரே சந்திக்கும் நீங்க இருங்க உள்ள இருங்க உள்ள இருங்க வார் குறைவு தானே எதிர்பார்த்தளவு இல்லை. இது கால்சியம் நீக்கினா நீ போட அப்ப ஆள் இதுக்கு பார்த்து வந்து தெரியும் அப்பா இது என்ன தண்ணியப்பா இதற்கு எங்கிட்ட தண்ணி இது அதான் மினரல் வாட்டர் எடுத்துட்டு வரேன் தெரியாது இது என்னத்துக்கு வந்து இங்க அடுத்த ஆளு அதுக்குள்ள அடுத்த சர்ப்ரைஸ் இப்ப இன்னும் செட் பண்ணிடு ரெண்டா ஆனா குறைவுதான் எங்கட கொஞ்சம் நல்லா நீதாப்பா ரெண்டாயிரத்துக்கிட்ட இருக்க கொண்டு பார்த்தேன் உதத்து நிக்குது 520. அப்படின்னா என்ன கொஞ்சம் அப்ப உப்பு குடிக்கிற தண்ணி வந்து 280க்குள்ள இருக்கும். பொது தண்ணி எல்லாம் 40-60 நிற்கும். ஓ அப்ப 200 அது போத்தல் தண்ணி இப்போ பார்த்தோம் அது பார்ப்போம் ஆக சரியா விளக்கம் தெரிஞ்சு ஆக்கலாண்டு பார்ப்போம் 250க்குள்ளே இருக்கும் குடிக்கிற தண்ணி ஸ்டாண்டர்ட் தண்ணி. அப்பதான் அந்த தண்ணியில டேஸ்ட் வரும். இப்போ 560 சரியா வாசி அப்போ எங்களுக்கு உப்பு எடுக்கிறதே கொஞ்சம் குறைவாகும் அப்படியோ இல்ல இல்ல அது கல்சியம் மட்டும் தானே அது நார்மலா தான் அது நார்மல் ஆகட்டும் இப்போ இதுல வேற இருக்க நல்லா வரும். எங்கட ஆரோக் சரி சரி 40 அது 520 ₹400 கூட அப்போ உங்களோட மிஷினெல்லாம் சரியா வேலை செய்யுது பாத்தி 40க்கு வட்டி தந்தி அப்போ எங்கட கல்சி ஆனால் எங்கட நெச்சளவுக்கு இல்லை கல்சியம் குறைவு குறைவு அப்போ கூட யாழ்ப்பாணம் கூட 1500-2000 சரி இப்போ எங்களுக்கு குறைவாக இருக்காது என்ன பலன் இந்த ஃபில்டர் கூட காலம் இருக்கு கிச்சன் கவர் ரைட் அந்த ஆரோ அது என்ன 55 55 அந்த கொஞ்சம் அந்த படம் கூட வீடியோலையே பார்த்தேன் அந்த சிங் மாடல் இது என்ன உங்களோட ஜாஸ் ஸ்மார்ட் போட்டு எவ்வளோ ஆகலாமா ஐயாங்குது நீங்கள் இப்போ ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணீங்களா இல்லை அந்த ஓனர் நீங்கள் ஓனரா என்ன அப்படி சிம்பிளாக இருந்திருக்கீங்க என்ன சொல்கிறீங்க அப்போ கதிரன் எடுத்தான் இது வந்து அண்டர்சிங் போட்டு விட்டா மேலே வரும் குடிக்கிற தண்ணிக்கு கபட்டுக்கே வச்சு போட்டு விட்டா சரியா சிங்கி இருக்கிற இது மிஷின் இருக்கிற சரியா இவா இல்லை அது இவா அதோட கதைப்பா அப்போ சந்தோஷம் அப்போ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குதானே உங்களுக்கு ஓட பண்ணுறதுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படியும் அந்த ஃபினிஷிங் டைம் நான் அதுக்கும் தெரியா என்ன பிறகு விலையை கூட்டினா கொண்டே இப்போ நோட் பண்ணி வைங்க எங்களை தெரிய ஒவ்வொரு போடையை நோட் பண்ணிடுங்க பட் எங்களை வீட்டுக்கு இப்போ நீங்கள் போட்டேன்னா எங்களை விட்டாலே வரும் உங்களுக்கு கொஞ்சம் ஓட தெரியும் திருப்பி காட்டி விடுவோம் டிஷர்ட் அது தெரியுண்ணா யார் ஸ்மார்ட் போட்டேன் நான் சொல்லி போட்டேன் அப்போ இப்போ அடுத்த எங்கே போகிறீங்க பவுனியா இப்போ எங்கே பவுனியா போகிறீங்களா ஒட்டே ஓட்டம் தான் இப்போ சரியா உண்மையாக நீங்கள் ஓனரா எத்தனை வயசா உங்களுக்கு ஒரு 29 இருக்குமா எது 35 உண்மையாவா சரியா நீங்கள் இதை ஃபோன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதா அவர் தான் தெரியாது ஆனால் நின்ற வேலை செய்த எல்லாருமே தாங்க தான் இன்னொரு தாங்க தான் மேனேஜர்னு சொல்லி தான் காய்ச்சி எனக்கு வேலை சொல்லி தானே அந்த பிரச்சனை இல்லை ரைட் அப்போ நீங்கள் தான் ஃபோன் பண்ணுறா ஓகே நான் உங்களை கண்டது இல்லை வீடியோவில் இந்த எங்கட வீடியோ சரியா இந்தியோட தெரிய போகிறீங்களேப்பா பரவாயில்ல அதுவும் நல்லதான் எங்களை விட்டு நீங்களே வந்த சந்தோஷம் அப்போ நான் சரியான டைமுக்கு அதுதான் உங்களோட நம்பர் டைம் கிட்ட வரைக்கும் அடிக்கிறேன் பார்த்து செஞ்சுவோங்க உங்களுக்கு சரி வழியா ஜீவனமா சந்திப்பா ஓகே 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 சரி சரிதாங்க ஜீனா ஓகே ஓகே பாய் ஓகே பாய் போயிட்டு வரலாமா சரி சரி என்ன பிரச்சனைக்கா பிரேவரத்தம் எனக்கு வந்து என்ன சொல்றது தண்ணியே இல்லை அது வந்து தலசேமியான்னு சொல்லி வேணா மைலோடிக் பிளாஸ்டிக் சிண்ட்ரோம் சொல்லி டாக்டர் இங்கிலீஷால சொல்றாங்க தலசீமியா சோம்பேறம் போன் மேரோ இங்கே செய்கிறவங்களா கொழும்புல அதான் நீங்கள் அப்போ 3 மாதத்தில் வந்தது பிறகு 1.5 வருஷத்தில் கேட்டவியல் நாங்கள் எங்கள்கிட்ட வசதி இல்லாத தன்மையால் இப்போ மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எத்தனை வயசு ஆகுது இப்போ 3 வயசுங்க 3 வருஷமா பிளட் தானே எந்த இடம் நீங்கள் அச்சுவேலி என்ன வந்து உங்களுக்கு 2 பிள்ளைகள் அவருக்கு என்ன மூத்தாளுக்கு 7 வயசு அவருக்கு ஓகே பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் மாத்திச்சு செய்ய போய் உங்களே ஆகாதாமா தகப்பெண்ட தான் என்ன வைக்கலாம் சகோதரத்தில் தான் வைக்கலாம்
பஸ் அவரம் இருக்கு சக்ஸஸ் செய்வாங்க. இப்போ என்ன தலசிமியான அந்த பிளட் உரை என்ன பிரச்சனை? பிளட் வந்து ஊறவே ஊறாது, ஊற தன்மையே இல்லை, மாசம் மாசம் பிளட். அப்போ இப்படியே ஏற்றி கொண்டு இருக்க விழா காலத்துக்கு உயிர் வாழவான்னு சொல்லிடாது என்று சொல்லிக்கொண்டே இருந்தப்ப நாங்கள் இப்போ ஆப்ரேஷன் வந்து கட்டாயம் செய்ய பிளட் ஊற தன்மை குறைவாக இருக்குது. அப்படியே இப்போ சொல்ல சொல்ல இப்போ உங்களுக்கு ஒரு டேப்லெட் ஒன்று தந்துருப்பாங்களே டெய்லி போடுறாங்க இல்லையா? மருந்து போறோம் நாங்கள், ஊசி மருந்து வயிற்றுல போறோம் நாங்கள். என்ன பிளட் ஏற்றுற நடியா ஏன்றது கூட தான். என்ன ஊசியால் ஊற்றுறீங்க அப்படி? நான் என்ன செய்யணும் இப்போ அதுக்கு? அது என்ன எனக்கு சிலவாகும். இப்போ டெஸ்ட்டுகளுக்கே 14 லட்சம் 15 லட்சம் கேட்கணும். டெஸ்ட்டுக்கோ? எங்கள்கிட்ட வசதி இல்லை, ம், இவ்வளோ காலம் வசதி இல்லைன்னு யாருமே முன் வர இல்லை எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. அந்த ஒரு பிரச்சனையாலே நாங்கள் அப்படியே வீட்டுக்கு இருந்து அழுது 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 எங்களோட வாழ்க்கையே போயிட்டுது. இனி நாங்கள் இந்த கொஞ்ச காலம் வாழ்க்கை இந்த பிள்ளைக்கான வாழ்க்கையை கொடுத்துதான் பாருன். டெஸ்ட்டுக்கு 14 லட்சம் முடியுமாண்டா? இப்போ ஓன்மரோ இது செய்கிறக்கு எவ்வளோ? எவ்வளோ? 50 லட்சம் முடியுமாம்மா? கவர்மெண்ட் மூலமா செய்யறா, இதே பிரைவேட்டாக செய்யறா. இப்போ 2018 செய்தவர்களுக்கு 1,30,00,000 ரூபா முடிஞ்சோன்னு சொன்னேன். என்ன வந்து அவையை கண்டாக்ட் பண்ணி கேட்டது என்ன வேற ஒரு சினையப்படி தான் கேட்டவன். அப்போ அது என்னென்றால் அவன் சொன்னது பிடிச்சான் சொல்கிற அளவுக்கு அந்த வயசு இல்லை, நிறைய இல்லை. ஆனால் கதைப்பா ஸ்கூல் போவா எல்லாம் செய்வா. என்னன்னு சொல்றது, இப்போ என்ன நடக்குமெண்டே தெரியாத ஒரு வாழ்க்கை கண்ணை முடித்த நம்ம பாவம் எவ்வளோ வாழ்ந்து கொண்டு இருக்கு. கொஞ்சம் பாருங்க வாரன். இப்போ உங்களுக்கு எத்தனை வயது அண்ணா? 28? கிடக்கிறது வித்து சுட்டு இந்த 3 வருஷத்துல நாங்கள் இருக்கிற இல்லறதையும் விற்கிற அளவுக்கு வந்துட்டோம். வித்து மீறி நாங்கள் அது பிரயோசனப்படாது. என்ன அது கொஞ்சம் காசுக்கு தான் விற்கலாம். என்ன வீடு கூட இல்லை, என்னட்ட தகர கொட்டையில் வீட்டில் தான் இருக்குது.